வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் பாடம் 7 மனிதநலன் மற்றும் நோய்கள் இந்த சாப்டர் பற்றி பார்க்கலாம். இதில் மொத்தம் 7 டாபிக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவான மனித நோய்கள், தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு 2 டாபிக்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் இன்ட்ரோடக்ஷனில் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த டேபிள் வந்து முக்கியமானது. பொதுவாக மனிதர்களில் காணப்படும் நோய்கள் இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. பாக்டீரியா நோய்கள், வைரஸ் நோய்கள், பூஞ்சை நோய்கள், புரோட்டோசோவா நோய்கள், புழுவின நோய்கள்னு சொல்லிட்டு மொத்தம் 5 இது இருக்குது. இல்லை பாக்டீரியா நோய்கள்னால் என்னென்னா சீதப்பேதி, பிளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா இதெல்லாமே பாக்டீரியா நோய்கள். வைரஸ் நோய்கள்ன்றது சாதாரண சளி, அப்புறம் அம்மை எல்லாமே வந்து வைரஸ் நோய்கள் தான் வரும். சாதாரண சளி, புட்டாளம்மை, தட்டம்மை, சின்னம்மை இதெல்லாமே வைரஸ் நோய்கள். அதை தவிர கல்லீரல் அலர்ஜி, டெங்கு காய்ச்சல், சிக்குன்குன்யா, இளம்பிள்ளைவாதம், போலியோமைலிட்டிஸ் இதெல்லாமே வந்து வைரஸ் நோய்கள். புட்டாளமைனா பொண்ணுக்கு வீங்கி இதெல்லாமே வைரஸ் நோய்கள். பூஞ்சை நோய்கள்ன்றது கேண்டிடியாசிஸ், பாதப்படை இது வந்து பூஞ்சை நோய்கள். புரோட்டோசோவா நோய்கள்ன்றது மலேரியா, அமீபியாசிஸ், ஆப்பிரிக்க தூக்க வியாதி, காலா அசார் இதெல்லாமே புரோட்டோசோவா நோய்கள். புழுவின நோய்கள்ன்றது அஸ்காரியாசிஸ், யானைக்கால் நோய், அதாவது ஃபைலேரியாசிஸ் இதெல்லாமே புழுவின நோய்கள். இதை தான் கீழே வந்து ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாக்டீரியா நோய்கள் பற்றி பார்க்கலாம். பொதுவான மனித நோய்களில் பாக்டீரியா நோய்கள் பற்றி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பொதுவான மனித நோய்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள். தொற்று நோய்கள்லாம் தெரியும், ஒருத்தர் மற்றவங்களுக்கு பரவுச்சு அப்படின்னா அது வந்து தொற்று நோய்கள் அல்லது பரவும் நோய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பரவும் போது இந்த நோய்களை உண்டாக்கும் உயிர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நோயூக்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பரவாமல் இருந்துச்சு, நோய் தொற்றிய ஒரு நபரிடமிருந்து ஆரோக்கியமான நபருக்கு வந்து எந்த நிலையிலும் பரவாதவை வந்து தொற்றா நோய்கள். எப்படி பரவாமல் இருக்கும், அப்படி பரவாமல் இருக்குது, பட் மரபு வழியாகவோ ஊட்டச்சத்து குறைபாடு அந்த மாதிரி மூலமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து தொற்றா நோய்கள். மரபு வழியாகவோ அப்படின்னா சிஸ்டிக் அல்லது பைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மரபு வழியாகவோ அப்படின்னா சிஸ்டிக் அல்லது பைப்ரோசிஸ். ஊட்டச்சத்து குறைபாடுனா விட்டமின் குறைபாடுனால ஏற்படுறது. இதில் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ பாக்டீரியா நோய்களில் இந்த டேபிள் மட்டும் பார்த்தா போதும். மனித பாக்டீரியா நோய்கள் இதில் மொத்தம் வந்து 8 நோய் கொடுத்துருக்காங்க. அந்த 8 நோய்க்கான என்னென்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்கள், நோய் காரணி இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு வந்து சிஜல்லோசிஸ். சிஜல்லோசிஸ் அப்படின்றது என்னென்னா பேசிலரி சீதப்பேதி அப்படின்றது சிஜல்லோசிஸ். இதுக்கான பாக்டீரியா நோய் காரணி என்னென்னா சிஜெல்லா சிட்ரினம். சிஜெல்லா சிட்ரினம். அடுத்து புபோனிக் பிளேக் நோய் தான் என்னன்னா புபோனிக் பிளேக் அப்படின்றாங்க. இது வந்து கருப்பு மரணம். நோய் காரணி வந்து எர்சினியா பெஸ்டிஸ். மூணாவது டிப்தீரியா அப்படின்றது தெரியும். கோர்னி பாக்டீரியா டிப்தீரியா அப்படின்றது தான் டிப்தீரியா நோய்க்கான காரணம். டிப்தீரியானா கோரினி பாக்டீரியம் டிப்தீரியா. இதில் மொத்தம் 8 தான் இருக்குது. இந்த 8 மட்டும் தரவாக படிச்சுக்கோங்க. பாக்டீரியானா மொத்தமே 8 தான். இந்த 8ல் என்னென்ன நோய் அதுக்கான காரணம் இது 2 மட்டும் பார்த்தாவே போதும். ஃபஸ்ட்டு சிஜல்லோசிஸ், சிஜெல்லா. புபோனிக் பிளேக் அப்படின்றது எர்சினியா பெஸ்டிஸ். டிப்தீரியா அப்படின்றது கோரினி பாக்டீரியம் டிப்தீரியே. இந்த புபோனிக் பிளேக் அப்படின்றது என்னென்னா கருப்பு மரணம் அப்படின்றாங்க. கருப்பு மரணம். சிஜல்லோசிஸ்ன்றது என்னது சீதப்பேதி. பேசிலரி சீதப்பேதி தான் என்னது சிஜல்லோசிஸ். 3 பார்த்தாச்சா? இப்போ அடுத்து 4வது என்னென்னா காலரா. காலரான்றது தெரியும், விப்ரியோ காலரே. காலரான்றது விப்ரியோ காலரா. காலரே தான் இதுக்கான பாக்டீரியம் வந்து ஏற்படுத்துது. அடுத்து டெட்டனஸ் அப்படின்றதுன்னா அசையா தாடை. இது என்ன கிளாஸ்டிரிடியம் டெட்டனி. டெட்டனஸ் ஏற்படுத்துகிற நோய்க்காரணம் என்னதுன்னா கிளாஸ்டிரிடியம் டெட்டனி. அடுத்து வந்து டைஃபாய்டுறது சால்மோனெல்லா டைஃபி. நிமோனியா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. காச நோய் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். காச நோய் அது பேர்லேயே இருக்கும். டியூபர்குலோசிஸ் காச நோயின்றது டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் தான் இதோட நோய் காரணி. ஸோ இந்த 8 மறுபடியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிஜல்லோசிஸ், சிஜெல்லா. புபோனிக் பிளேக் வந்து எர்சினியா பெஸ்டிஸ். டிப்தீரியா கோரினி பாக்டீரியம் டிப்தீரியே. காலரா விப்ரியோ காலரே. டெட்டனஸ் கிளாஸ்டிரிடியம் டெட்டனி. டைஃபாய்டு சால்மோனெல்லா டைஃபி. நிமோனியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. காச நோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். அவ்வளோதான். இந்த பாக்டீரியாவில் இது அவ்வளோதான். இந்த 8 மட்டும் பார்த்தா போதும். இதில் நோய் தொற்றும் பகுதி, பரவும் முறை, இதோட அறிகுறிகள் வந்து ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்டீரியா நோய்களில்
எந்த பாக்டீரியம் ஏற்படுத்துதோ அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நோயூக்கி பாக்டீரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து வைரஸ் நோய்கள், மனித வைரஸ் நோய்கள். இப்போ பாக்டீரியா 8 பார்த்தாச்சா, இப்போ வைரஸ் பார்க்கலாம். வைரஸ் நோய்களை மொத்தம் எத்தனை இருக்குன்னா சேம் அதே 8 தான். இந்த 8ல் நோய்கள், நோய் காரணி இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நோய் தொற்றும் பகுதி, பரவும் முறை, அறிகுறிகள் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நோய்களில் சாதாரண சளி, தடிமல், காமன் கோல்டு. என்ன வைரஸ்னால் ரைனோ வைரஸ். சாதாரண சளினா ரைனோ வைரஸ். புட்டாளம்மை, மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி அப்படி சொல்லுவாங்க. புட்டாளம்மை இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க. புட்டாளம்மை, மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி. வைரஸ் வந்து மம்ஸ் வைரஸ். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இதோட ஃபேமிலி எதோட ஃபேமிலினா பாரோமிக்சோ வைரஸ். பாரோமிக்சோ வைரஸ் இதுவும் அது கீழே இருக்க தட்டமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரோமிக்சோ வைரஸ். அதை தவிர என்னென்னா ஆர்என்ஏ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸில் வர ஒரு குடும்பம் தான் என்னது பாரோமிக்சோ வைரஸ். இப்போது சாதாரண சளினா என்னது ரைனோ வைரஸ். புட்டாளம்மைன்றது மம்ஸ் வைரஸ். தட்டம்மைன்றது ரூபெல்லா வைரஸ். தட்டம்மைனா என்னதுன்னா மீஸ்லஸ், ரூபெல்லா வைரஸ். இதுவும் வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அப்புறம் பாரோமிக்சோ வைரஸ். ஓகேவா? இப்போ 8ல் ஃபஸ்ட்டு 3 பார்த்தாச்சா, இப்போ 4வது பார்க்கலாம். கல்லீரல் அலர்ஜி. கல்லீரல் அலர்ஜி வந்து ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ். ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் வந்து கல்லீரல் அலர்ஜி. அடுத்து சின்னம்மை. சின்னம்மைன்றது வேரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். வேரிசெல்லா சோஸ்டர் வைரஸ்ன்றது சின்னம்மை. இளம்பிள்ளை வாதம் வந்து போலியோ வைரஸ். நமக்கு தெரியும் இளம்பிள்ளை வாதம் போலியோ அதுலேயே இருக்குது. ஸோ போலியோ வைரஸ் இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அடுத்து 7வது டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சல் வந்து டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளேவி வைரஸ். இது வந்து டென்வி அல்லது 1 to 4 வைரஸ். டென்வி அல்லது 1 to 4 வைரஸ் டெங்கு காய்ச்சல். 8வது சிக்குன்குன்யா. சிக்குன்குன்யா வந்து ஆல்ஃபா வைரஸ் இல்லாட்டி டோஹா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா வைரஸ் அல்லது டோஹா வைரஸ். இந்த 7வது 8வது டெங்கு காய்ச்சலும் சிக்குன்குன்யாவும் இந்த நோய் கடத்தி எதுன்னு பார்த்தாங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற கொசு. ஏடிஸ் எஜிப்டி ரெண்டுலேயுமே ஏடிஸ் எஜிப்டின்ற கொசு தான் என்னன்னா இதை கடத்தியாக பயன்படுது. ஸோ இந்த 8ல் வைரஸில் இருக்க 8 மறுபடியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாதாரண சளி. சாதாரண சளினா ரைனோ வைரஸ். சாதாரண சளி ரைனோ வைரஸ். புட்டாளம்மை மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி. அந்த இங்கிலீஷில் பார்த்துட்டிங்கன்னா அதே தான் வைரஸ் மம்ஸ்ன்றது. புட்டாளம்மை மம்ஸ், பொண்ணுக்கு வீங்கி. ஸோ வைரஸ் பேர் மம்ஸ் வைரஸ். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ், பாரோமிக்சோ வைரஸ். ஆர்என்ஏ வைரஸ், பாரோமிக்சோ வைரஸ். அடுத்து தட்டம்மை. தட்டம்மைனா மீஸ்லஸ்ன்றது ருபெல்லா வைரஸ். இதுவும் தட்டம்மைன்றது ருபெல்லா வைரஸ். தட்டம்மை ருபெல்லா வைரஸ். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ், பாரோமிக்சோ வைரஸ். அடுத்து 4வது கல்லீரல் அலர்ஜி. அது இங்கிலீஷில் வைரல் ஹெப்பாடைட்டிஸ். அதே தான் வைரஸ் பேரும் ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ். ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ். சின்னம்மை சிக்கன் பாக்ஸ்ன்றது வைரஸ் வந்து வேரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். வேரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். இது வந்து ஒரு டிஎன்ஏ வைரஸ். எல்லாமே வந்து ஆர்என்ஏ தான் வரும். சின்னம்மை மட்டும் என்னது டிஎன்ஏ வைரஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னம்மை டிஎன்ஏ வைரஸ். அடுத்து இளம்பிள்ளை வாதம் போலியோ பேர்லேயே இருக்கும் போலியோ வைரஸ். இது வந்து ஆர்என்ஏ வைரஸ். டெங்கு காய்ச்சல் வந்து டெங்கு வைரஸ் அல்லது ஃப்ளேவி வைரஸ். டென்வி அல்லது 1 to 4 வைரஸ். சிக்குன்குன்யா ஆல்ஃபா வைரஸ் அல்லது டோஹா வைரஸ். ஆல்ஃபா வைரஸ் அல்லது டோஹா வைரஸ். இது 2 வந்து ஏடிஎஸ் எஜிப்டி கொசுக்கள். எது டெங்கு காய்ச்சலும் சிக்கன்குன்யாவும். இப்போ டைஃபாய்டு காய்ச்சல் இருக்கிறத உறுதி செய்கிறதுக்கு எந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா வைடால் டெஸ்ட். அதாவது வைடால் சோதனை மூலம் டைஃபாய்டு காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்யலாம். எந்த சோதனை மூலம் கேட்டாங்கன்னா டைஃபாய்டு காய்ச்சல் உறுதி செய்கிறாங்கன்னா வைடால் டெஸ்ட். அதுக்கப்புறம் அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைனோ வைரஸ். சாதாரண சளி வந்து எந்த வைரஸ்னால ரைனோ வைரஸ்னால ஏற்படுது அப்படின்றாங்க. இப்போ சாதாரண சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான ரைனோ வைரஸ்கள் ஏற்படுகிறது. சாதாரண சளி வந்து 150க்கும் மேற்பட்ட ரைனோ வைரஸ்னால் ஏற்படுதான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா மேலும் அவைகளின் ஆர்என்ஏ ஜீனோம் வந்து தொடர்ந்து திடீர் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த 150க்கும் மேற்பட்ட ரைனோ வைரஸ் இருக்கிறனால சாதாரண சளின்றது ஒரு ஆர்என்ஏ வைரஸ் தான். ஸோ அதனால் அதில் இருக்க ஜீனோம் வந்து திடீர் மாற்றங்களை தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இதுக்கு சாதாரண சளிக்கு வந்து தடுப்பூசி போடுறது சிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மட்டும் பார்த்துக்கோங்க. சாதாரண சளி அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட ரைனோ வைரஸ்னால் ஏற்படுகிறது. 150க்கும் மேற்பட்ட. அடுத்து நிபா வைரஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு சூனோட்டிக் வைரஸ். நிபா வைரஸ் என்பது ஒரு சூனோட்டிக் வைரஸ். விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. நிபா வைரஸ் அப்படின்றதுனா சூனோட்டிக் வைரஸ்.
இது வந்து உணவின் மூலம் பரவுகிறது. உடல் உறுப்புகளில் தோன்றும் அறிகுறிகளை அடிப்படையாக கொண்டு வைரஸ் நோய்கள் வந்து 4 வகைகளாக பிரிக்கப்பட்டன. அதாவது நம்ம உடம்புல இருக்க ஒரு உறுப்புகளில் தோன்றும் அறிகுறிகளை அடிப்படையாக வச்சு வைரஸ் நோய்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்ன வகைனா சுவாச நோய்கள், தோல் நோய்கள், உள்ளுறுப்பு நோய்கள், நரம்பு நோய்கள் சொல்லிட்டு. சுவாச நோய்கள் அப்படின்றது சுவாசம் சம்பந்தமான நோய்களாக இருக்கும். என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸா தொற்றிய சுவாச பாதை, சுவாச பாதையில் நோய் இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸா தொற்றிய சுவாச பாதை. தோல் நோய்கள்ன்றது தோல் சம்மந்தப்பட்டது. தோல் மற்றும் தோல் கீழடுக்கில் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அது வந்து தோல் நோய்கள். எக்ஸாம்பிள் வந்து சின்னம்மை மற்றும் தட்டம்மை. உள்ளுறுப்பு நோய்கள்ன்றது உடம்புக்கு உள்ளே இருக்க பார்ட்ஸில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது ரத்தம் மற்றும் உள்ளுறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது உள்ளுறுப்பு நோய்கள். எக்ஸாம்பிள் மஞ்சள் காமாலை மற்றும் டெங்கு காய்ச்சல். அடுத்து நரம்பு நோய்கள்ன்றது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுது. ரேபிஸ் மற்றும் இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட மைய நரம்பு மண்டலம். ரேபிஸ் மற்றும் இளம்பிள்ளை வாதத்தால் பாதிக்கப்பட்ட மைய நரம்பு மண்டலம் தான் நரம்பு நோய்கள். ஸோ மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா 4 டைப்ஸ் இருக்குது. அடுத்து உங்களுக்கு தெரியுமால பன்றிக் காய்ச்சல். பன்றிக் காய்ச்சல் வந்து 1919ஆம் ஆண்டு தொற்று நோயாக அங்கீகரிக்கப்பட்டது. எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது தொற்று நோயாக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 1919. இதோட வைரஸ் வந்து என்ன வைரஸ் மூலம் பன்றிக் காய்ச்சல் ஏற்படுதுன்னா H1N1 மூலமாக பன்றிக் காய்ச்சல் ஏற்படுகிறது. அடுத்து புரோட்டோசோவா. இப்போ வந்து பாக்டீரியா நோய்கள் பார்த்தாச்சு, வைரஸ் நோய்கள் பார்த்தாச்சு. இப்போ 3வது வந்து புரோட்டோசோவா நோய்கள் பார்க்கணும். புரோட்டோசோவா அப்படின்றது மனித உடலில் ஏறத்தாழ 15 புரோட்டோசோவா இனங்கள் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்துகின்றன. ஸோ மனித உடலில் 15 புரோட்டோசோவா இனங்கள் ஒட்டுண்ணியாக வாழ்ந்து நோயை ஏற்படுத்து அப்படின்றாங்க. ஸோ புரோட்டோசோவாவில் நம்ம பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அமீபியாசிஸ் அப்படின்றது எந்த புரோட்டோசோவாவில் ஏற்படுது அப்படின்னா எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. அமீபியாசிஸ்ன்றது எந்த புரோட்டோசோவா? எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்ற புரோட்டோசோவால் ஏற்படுது. இது என்ன சொல்கிறாங்கன்னா அமீபிக் சீதபேதி அல்லது அமீபிக் பெருங்கடல் அலர்ஜி நோய் அப்படின்றாங்க. அமீபியாசிஸ்ன்றது அமீபிக் சீதபேதி அல்லது அமீபிக் பெருங்குடல் அலர்ஜி அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா மனித பெருங்குடலில் உள்ள கோழை செல்கள் பாக்டீரியாக்களையும் உட்கொண்டு வாழ்கின்றன. இது வந்து மனித பெருங்குடலில் உள்ள கோழை செல்கள் மற்றும் பாக்டீரியாக்களையும் உட்கொண்டு வாழ்கின்றன. இந்த ஒட்டுண்ணியின் நோயுண்டாக்கும் நிலை வந்து ட்ரோபோசோயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நோய் உண்டாக்கும் நிலை என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரோபோசோயிட் அப்படின்றது இதோ அமீபியாசிஸோட நோய் உண்டாக்கும் நிலை. அடுத்து ஜஸ்ட் இதில் ரீட் பண்ணிக்கோங்க. இதோட கடத்தி எது மூலமாக வந்து மனிதனுக்கு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு ஈ, மஸ்கா டொமஸ்டிகா, அது மூலமாக தான் இதோட இந்த அமீபியாசிஸ்ன்றது நமக்கு மனிதனுக்கு ஏற்படுது. ஸோ வீட்டு ஈ இருக்குல்ல, அது வந்து கண்ட இடத்துல மனக்கழிவு அந்த இடத்துல உட்காந்துட்டு வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா அதனால ஏற்படுது. ஸோ இதோட கடத்தி வந்து வீட்டு ஈக்கள். அடுத்து புரோட்டோசோவா நோய் என்னென்னா ஆப்பிரிக்க தூக்க வியாதி. ஃபஸ்ட்டு வந்து அமீபியாசிஸ் பார்த்தோமா. அமீபியாசிஸ்ன்றது எண்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்க தூக்கவியாதி. ஆப்பிரிக்க தூக்கவியாதி எதனால் ஏற்படுது? எந்த புரோட்டோசோவானா ட்ரிப்பனோசோமா அப்படின்ற சிற்றினத்தால் ஏற்படுது. ஆப்பிரிக்க தூக்கவியாதின்றது ட்ரிப்பனோசோமா அப்படின்ற சிற்றினங்களால் ஏற்படுது. இந்த ட்ரிப்பனோசோமா அப்படின்றது மொத்தம் 3 சிற்றினங்கள் இருக்குது. 3 சிற்றினங்கள் மனிதனின் தூக்கவியாதியை ஏற்படுத்துகின்றன. அதாவது ஆப்பிரிக்க தூக்கவியாதின்றது ட்ரிப்பனோசோமானால ஏற்படுது. அந்த ட்ரிப்பனோசோமா வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 டைப்ஸ் இருக்குது. ட்ரிப்பனோசோமா அப்படின்றது இதோட கடத்தி என்னென்னு பார்த்தோமா, இதுக்கு முன்னாடி அமீபியாசிஸோட கடத்தி என்னென்னு பார்த்தோம், வீட்டு ஈக்கள்னு பார்த்தோமா. ஸோ இந்த மாதிரி ஆப்பிரிக்க தூக்க வியாதிக்கு கடத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்சி அப்படின்றது டி சைலண்டில் வரும், SETHC செட்சி. இதுதான் வந்து கடத்தி. ஆப்பிரிக்க தூக்க வியாதியோட கடத்தி என்னது செட்சி. இது வந்து ஒரு ரத்த உறிஞ்சி ஈக்கள் அப்படின்றாங்க. இது மூலமாக தான் இந்த ட்ரிப்பனோசோமா வந்து கடத்தப்படுகிறது. இந்த ட்ரிப்பனோசோமா 3 சிற்றினங்கள் சொன்னோமா. அந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீன்றது ட்ரிப்பனோசோமா, டி கேம்பியன்ஸ் அப்படின்றது கிளாசினோ பல்பாலிஸ் அப்படின்ற ஒரு செட்சி மூலமாக கடத்தப்படுது. டி கேம்பியன்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ட்ரிப்பனோசோமாவும் ஒவ்வொரு செட்சியால் கடத்தப்படும். சரிங்களா? இந்த ட்ரிப்பனோசோமா 3 சிற்றினம் அப்படின்னா அந்த 3 சிற்றினமும் ஒவ்வொரு செட்சினால் கடத்தப்படும். அது என்னென்ன செட்சினா
ஃபஸ்ட்டு வந்து டி கேம்பியன்ஸுன்றது கிளாசினோ பல்பாலிஸ் அப்படின்ற செட்ஸி. ஓகேங்களா. ரெண்டாவது டி ரோடிசியன்ஸ். ஃபஸ்ட் இது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனால் என்ன நோய் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது சிற்றினம் வந்து டி ரோடிசியன்ஸ் அப்படின்றது கிளாசினா மோர்சிடன்ஸ் அப்படின்ற செட்ஸிகளால் பரவுகிறது. மூணாவது டி குருசி அப்படின்றது ட்ரையடோமா மெஜிஸ்டா அப்படின்ற பூச்சிகளால் பரவுகிறது. ஸோ மொத்தம் 3 இது என்னென்ன? டி கேம்பியன்ஸ், டி ரோடிசியன்ஸ், டி குருசி. டி கேம்பியன்ஸ்ன்றது கிளாசினா பல்பாலிஸ். டி கேம்பியன்ஸ்னா கிளாசினா பல்பாலிஸ். டி ரோடிசியன்ஸ்ன்றது கிளாசினா மோர்சிடன்ஸ். டி ரோடிசியன்ஸ்ன்றது கிளாசினா மோர்சிடன்ஸ். டி குருசி அப்படின்றது ட்ரையட்டோமா மெஜிஸ்டா. டி குருசின்றது ட்ரையட்டோமா மெஜிஸ்டா. இப்போ டி கேம்பியன்ஸ் வந்து என்ன பார்த்தோம்? கிளாசினா பல்பாலிஸ் பார்த்தோமா. இதனால் என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா கேம்பியன் காய்ச்சல் அல்லது மத்திய ஆப்பிரிக்க தூக்கவியாதி. ஸோ கேம்பியன்ஸ் அப்படின்றது கேம்பியன் அந்த பேர்லேயே வந்துடும். கேம்பியன்ஸ்ன்றது கேம்பியன் காய்ச்சல். இன்னொன்று என்ன? மத்திய ஆப்பிரிக்க தூக்கவியாதி. இது ஆப்பிரிக்க தூக்கவியாதி தானே. ஸோ எங்கன்னா மத்திய ஆப்பிரிக்க தூக்கவியாதி வந்து டி கேம்பியன்ஸ்னால் ஏற்படுகிறது. எந்த செட்ஸிகள் மூலமான? கிளாசினா பல்பாலிஸ். ரெண்டாவது வந்து டி ரோடிசியன்ஸ் பார்த்தோமா. ரோடிசியன்ஸ் வந்து எந்த செட்ஸினால்? கிளாசினா மோர்சிடன்ஸ். இந்த கிளாசினா மோர்சிடன்ஸ்னால என்ன நோய் ஏற்படுதுன்னா ரோடிசியன் அந்த பேர்லேயே இருக்குது. ரோடிசியன் அல்லது கிழக்கு ஆப்பிரிக்க தூக்கவியாதி. ஃபஸ்ட்டு வந்து மத்திய ஆப்பிரிக்க, ரோடிசியன்ஸ்னால கிழக்கு ஆப்பிரிக்க தூக்கவியாதி. இன்னொரு பேர் என்னது? ரோடிசியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரோடிசியன்ஸ் அப்படின்றது ரோடிசியன் நோய் ஏற்படுத்துது. அப்புறம் கிழக்கு ஆப்பிரிக்க தூக்கவியாதி என்ன ஈக்கள் மூலமான? கிளாசினா மோர்சிடன்ஸ். அடுத்து மூணாவது டி குருசி. டி குருசி அப்படின்றது எந்த பூச்சிகளால் பரவுதுன்னா ட்ரையட்டோமோ மெஜிஸ்டா அப்படின்றது. என்ன நோய் ஏற்படுதுன்னா சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்க தூக்கவியாதி. இது ஒரு கேட்டிருக்காங்க. அமெரிக்க வியாதியை வந்து எது ஏற்படுத்துதுன்னா டி குருசி ட்ரையட்டோமா மெஜிஸ்டா அப்படின்ற பூச்சிகளால் பரவுகிறது. டி குருசி ட்ரையட்டோமா மெஜிஸ்டா சாகாஸ் நோய் அல்லது அமெரிக்க தூக்கவியாதி. ஒரு 2-3 டைம் ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஸோ அமீபியாசிஸ்ன்றது என்னது? எண்டமிபா ஹிஸ்டலைடிகா. அடுத்து ஆப்பிரிக்க தூக்கவியாதின்றது ட்ரிப்பனோசோமாவில் மொத்தம் 3 இருக்குது. இது எல்லாமே ஆப்பிரிக்க தூக்கவியாதின்றது செட்ஸினால் பரவுது. அந்த 3 என்னென்னா டி கேம்பியன்ஸ் கிளாசினா பல்பாலிஸ், டி ரோடிசியன்ஸ் கிளாசினா மோர்சிடன்ஸ், டி குரூசி ட்ரையட்டோமா மெஜிஸ்டா. அவ்வளோதான். இப்போ 4வது இப்போ 2 பார்த்தாச்சு. அமீபியாசிஸ் பார்த்தாச்சு, ஆப்பிரிக்க தூக்கவியாதி பார்த்தாச்சு. இப்போ 3வது என்னென்னா காலா அசார் அல்லது வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ் அப்படின்ற நோய். காலா அசார் அப்படின்றது என்னென்னா வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காலா அசார் அல்லது வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ். இது எதனால் ஏற்படுதுன்னா லீஸ்மேனியா டோனோவானி அப்படின்றனால. லீஸ்மேனியா டோனோவானி அப்படின்றனால என்னும் ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. இதோட கடத்தி பேர் என்ன? மணல் பூச்சி. சரிங்களா. காலா அசார் அல்லது வயிற்றறை லீஸ்மேனியாசிஸ். இதோட ஒட்டுண்ணி என்னதுன்னா லீஸ்மேனியா டோனோவானி. கடத்தி வந்து மணல் பூச்சி. ஓகேவா. ஃபஸ்ட்டு அமீபியாசிஸில் என்ன பார்த்தோம்? விடிஇ பார்த்தோம். ரெண்டாவது ஆப்பிரிக்க தூக்கவியாதிக்கு வந்து செட்ஸி பார்த்தோம். காலா அசாரோட கடத்தி என்னது? மணல் பூச்சி. எந்த ஒட்டுண்ணா? லீஸ்மேனியா டோனோவானி. அடுத்து பிளாஸ்மோடியம். மலேரியா வந்து பல்வேறு வகையான பிளாஸ்மோடிய இனங்களான பின்றது பிளாஸ்மோடியம், பி வைவாக்ஸ், அதுக்கப்புறம் பி ஓவல், பி மலேரியே, அப்புறம் பி பால்சிபரம் அப்படின்ற ஆகியவற்றால் ஏற்படுகிறது. வைவாக்ஸ், ஓவல், மலேரியே, பால்சிபரம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இந்த இது மூலமாக தான் மலேரியா அப்படின்றது ஏற்படுது. பிளாஸ்மோடியம் ட்ரோபோசோயிட்டுகள் அப்படின்ற முதிர்நிலையில் மனிதனின் இரத்த சிவப்புகளில் வாழ்கின்றன. ஸோ இந்த மலேரியா ஏற்படுதுல அதில் ஏற்படல முதிர்ச்சி நிலை கடைசி நிலையில் வந்து என்ன இருக்குன்னா ட்ரோபோசோயிட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மொத்தம் 3 நிலை வரும். அது பின்னாடி பார்க்கலாம். லாஸ்ட் நிலை என்னன்னு கேட்டாங்கன்னா முதிர்நிலை என்னன்னு கேட்டாங்கன்னா ட்ரோபோசோயிட்டுகள். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மனித ரத்தத்தில் இருக்க சிவப்பணுக்களில் இது வாடும். சரிங்களா. அதாவது மலேரியா ஏற்பட்ட ஒருத்தரோட ரத்தத்தில் முதிர்நிலையில் இந்த ட்ரோபோசோயிட்டுகள் வாழ்கின்றன. இதோட கடத்தி என்னது? பெண் அனாபிலஸ் கொசு. இப்போ பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி, லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம். பி வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்ன்றது 2 விருந்தோம்பிகளை கொண்ட உயிரி. முதல் நிலை என்னதுன்னா பெண் அனாபிலஸ் கொசு.
ஸோ அது மூலமாக போனதுக்கப்புறம் அந்த கொசு வந்து மனிதனை கடிக்கும்போது 2ஆம் நிலை வந்து மனிதன். ஓகேங்களா? இந்த கொசு வந்து மனிதனை கடிக்கும்போது அதோட உமிழ் நீரோட சேர்ந்து ஸ்போரோசோயிட்டுகளை வந்து உட்செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இந்த 3 இது கொடுத்துருக்காங்க. 3 நிலைகள் என்னென்னா, பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியில் மொத்தம் 3 நிலைகள் இருக்குது. என்னென்னா சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலைகள் இருக்குது. சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனி. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து நோய் தொற்று கொண்ட ஒரு பெண் அனாபிலஸ் கொசு ஒரு மனிதனை கடிக்கும்போது மலேரியா ஒட்டுண்ணிகள் வந்து மனிதனின் இரத்த ஓட்டத்தினுள் நுழைகின்றன. அந்த கொசு ரத்தத்தை உறிஞ்சும் போது அந்த கொசுவோட உமிழ்நீரோடு சேர்ந்து ஸ்போரோசோயிட்டுகளையும் உட்செலுத்துகிறது, மனித உடம்புக்குள்ள செலுத்துது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஸ்போரோசைட். அந்த ஸ்போரோசைட்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, மனித ரத்த ஓட்டத்தில் நுழைஞ்சு அந்த ஸ்போரோசைட் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கேருந்து கல்லீரல் செல்கள் எல்லாம் அடையுது. என்னது? ஸ்போரோசைட். கல்லீரல் செல் அடைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து பாலிலா பிளவு முறை. அந்த பாலிலா பிளவு முறை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே அந்த 3 நிலைகள் சொன்னோம்ல, சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனின்னு சொன்னோம்ல, அந்த பாலிலா பிளவு முறைக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா சைசோகோனி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த கல்லீரல் செல் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்போரோசோயிட் என்ன பண்ணுதுன்னா, பாலிலா பிளவு முறையில் பெருக்கமடைந்து பல அளவில் பெருக்கமடைந்து மீரோசோயிட்டுகளாக மாறுது. ஸோ ஸ்போரோசோயிட் என்னவா மாறிடுதுன்னா மீரோசோயிட்டை உற்பத்தி செய்யுது. ஸ்போரோசைட் வந்து மீரோசோயிட்டை உற்பத்தி செஞ்சிருது. ஸோ மீரோசோயிட்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல முதிர்ச்சி நிலை, அந்த முதுநிலை ட்ரோபோசோயிட். இதுதான் வந்து முதுநிலை ஆடுது. மீரோசோயிட்லேருந்து என்னவா மாறுது? ட்ரோபோசோயிட்டாக மாறுது. சரிங்களா? இப்போ வந்து இந்த வாழ்க்கை சுழற்சியில் என்ன பார்த்தோம்னா, மொத்தம் 3 நிலைகள் இருக்குது. சைசோகோனி, கேமோகோனி, ஸ்போரோகோனின்னு பார்த்தோமா. அது ஃபஸ்ட்டு வந்து உமிழ்நீரோட சேர்த்து ஸ்போரோசைட்டு ரத்த சிவப்பணுக்கு போகுது. அங்கேருந்து மனித ரத்த ஓட்டத்தை அடைஞ்சிட்டு ரத்த ஓட்டத்துக்கு போனதுக்கப்புறம் கல்லீரல் செல் அடைஞ்சு அங்கேருந்து என்னவாகுது? ஸ்போரோசைட் வந்து மீரோசைட்டை உற்பத்தி செய்யுது. எந்த முறையிலனா பாலிலா பிளவு முறை. அதுக்கு பேர் தான் என்னது? சைசோகோனி. அவ்வளோ. இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. மலேரியா வகை நோய்க்காரணி சிவப்பணு சுழற்சியின் காலம். அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 48 முதல் 72 மணி நேரத்திற்கு ஒரு முறை மீண்டும் நடைபெறும். ரத்த சிவப்பணு நிலை சுழற்சி தோராயமாக ஒவ்வொரு 48 முதல் 72 மணி நேரத்துக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்றாங்க. இப்போ மொத்தம் 4 டைப்ஸ் பார்த்தோம்ல பிளாஸ்மோடியத்தில். பி வைவாக்ஸ், பி மலேரியே, பி ஓவல், பி பால்சிபரம். இதில் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப டேஞ்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி பால்சிபரம். பிளாஸ்மோடியம் பால்சிபரம் தான் ரொம்ப டேஞ்சரஸானது. ஸோ இந்த மலேரியா வகையை பார்த்துக்கோங்க. டெர்ஷியன், அடுத்து தீங்கற்ற டெர்ஷியன், வைவாக்ஸ் அல்லது வைவாக்ஸ் மலேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. டெர்ஷியன் அல்லது தீங்கற்ற டெர்ஷியன் அப்படின்னா எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது அப்படின்றது, அதாவது இறப்பளவுக்கு போகாது அப்படின்றது பி வைவாக்ஸ். அடுத்து பி மலேரியா அப்படின்றது குவாடன் மலேரியா. பி ஓவல்ன்றது மிதமான டெர்ஷியன் மலேரியா. அடுத்து பி பால்சிபரம்ன்றது வீரியமிக்க டெர்ஷியன். இருக்கிறதுல டேஞ்சர் எதுனா பி பால்சிபரம், வீரியமிக்க டெர்ஷியன். அதிலே கொடுத்துருக்காங்க வீரியமிக்க டெர்ஷியன் அல்லது குவாடிடியன் மலேரியா. ஃபஸ்ட்டு வந்து தீங்கற்ற டெர்ஷியன், குவாடன் மலேரியா, மிதமான டெர்ஷியன், வீரியமிக்க டெர்ஷியன் அல்லது குவாடிடியன் மலேரியா. இந்த மலேரியாவின் வகைகள் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ரத்த சிவப்பணுவின் சுழற்சி காலமும் பார்த்துக்கோங்க. வைவாக்ஸ்னால் 48 மணி நேரம், பிளேரியா அப்படின்றது 72 மணி நேரம், ஓவல்ன்றது 48 மணி நேரம், பால்சிபரன்றது 36 to 48 மணி நேரம் சுழற்சி காலம். அதுக்கப்புறம் இந்த மீரோசோயிட்டுகள் அப்படின்றது மேக்ரோ கேமிட்டோசைட்டுகளாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட்டுகளாகவும் மாற்றப்படுகின்றன. மீரோசைட் வந்து மேக்ரோ கேமிட்டோசைட்டுகளாகவும் மைக்ரோ கேமிட்டோசைட்டுகளாகவும் மாறுகின்றன. மலேரியாவின் அடைப்பு காலம் வந்து 12 நாட்கள். மலேரியாவின் அடைப்பு காலம் 12 நாட்கள். மற்றதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டைம் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. தடுப்பு முறை வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து தடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கொசுக்களின் இள உயிர்களை கொல்றதுக்கு என்ன பாக்டீரியா பயன்படுத்துகிறாங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற பாக்டீரியாக்களை தெளிப்பதன் மூலம் கொசுக்களின் இள உயிரிகளை கொல்ல முடியும். என்ன பாக்டீரியா? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ்.
அதுக்கப்புறம் 1950ஆம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா மலேரியா ஒழிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துது. 1950ல் உலக சுகாதார WHO வந்து மலேரியா ஒழிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்துது. ஆனால் பிளாஸ்மோடியமானது அதனை அழிக்கும் மருந்து, அதாவது அதோட வேக்சினுக்கு எதிராகவும் பிற பூச்சிகளுக்கு எதிராகவும் எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டு விட்டதன் மூலம் திட்டம் வந்து தோல்வி அடைந்தது அப்படின்றாங்க. ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வர மலேரியா ஒழிப்பு திட்டம் கொண்டு வராங்க, பட் வந்து அது தோல்வி அடைஞ்சிருச்சு. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1950ல். அடுத்து மலேரியா தடுப்பூசி மலேரியாவை தடுக்க பயன்படுகிறது. 2015ல் மலேரியாவிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தடுப்பூசி RTS மஸ்குரிக்ஸ் அப்படின்றது மலேரியாவோட தடுப்பூசி பேர். ஸோ மலேரியா தடுப்பூசி பேர் என்னது? RTS மஸ்குரிக்ஸ். எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2015ல். அடுத்து இப்போ மொத்தம் 3 பார்த்தாச்சு. அடுத்து 4வது பூஞ்சை நோய்கள். பூஞ்சை நோய்கள் அப்படின்றது டெர்மட்டோமைக்கோசிஸ் என்பது ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம் மற்றும் எபிடெர்மோபைட்டான் ஆகிய பூஞ்சை பேரினங்கள் ஏற்படும் தோல் தொற்றாகும். ஸோ பூஞ்சை நோய்களில் ஃபஸ்ட்டு வந்து டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படின்றது எந்த பூஞ்சையினால் ஏற்படுதுன்னா ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோபைட்டான் அப்படின்ற பூஞ்சையினால் ஏற்படும் தோல் தொற்று அப்படின்றாங்க. என்ன நோய்னா டெர்மட்டோமைக்கோசிஸ் பூஞ்சை அப்படின்றது டெர்மட்டோமைக்கோசிஸ். மொத்தம் 3 இதில் ஏற்படுது. 3 பூஞ்சையினால் ஏற்படுது. என்னென்னா ட்ரைகோபைட்டான், மைக்ரோஸ்போரம், எபிடெர்மோபைட்டான் ஆகிய பூஞ்சை பேரினங்களால் ஏற்படும் தோல் தொற்று தான் என்னது டெர்மட்டோமைக்கோசிஸ். அடுத்து 2வது படர்தாமரைன்றது நமக்கு தெரியும். இந்த தோலில், நகங்களில், தலைப்பகுதியில் வறண்ட தோல், அப்புறம் செதில் போன்ற புண்கள், இதெல்லாமே வந்து படர்தாமரை. பாதங்களில் ஏற்படும் படர்தாமரையான சேற்றுப்புண் டினியா பெடிஸ் எனும் பூஞ்சையால் ஏற்படுகிறது. ஸோ சேற்றுப்புண், பாதங்களில் ஏற்படும் சேற்றுப்புண், படர்தாமையான சேற்றுப்புண் வந்து எதனால் ஏற்படுதுன்னா டினியா பெடிஸ் அப்படின்ற பூஞ்சை. ஃபஸ்ட்டு இந்த பூஞ்சையில் மொத்தம் 2 தான். ஃபஸ்ட்டு என்னது? டெர்மட்டோமைக்கோசிஸ். 2வது படர்தாமரை. டெர்மட்டோமைக்கோசிஸ் எந்த பூஞ்சையினால் ஏற்படுதுன்னா ட்ரைகோபைட்டான், எபிடெர்மோபைட்டான், மைக்ரோஸ்போரம். ட்ரைகோபைட்டான், எபிடெர்மோபைட்டான், மைக்ரோஸ்போரம். அடுத்து படர்தாமரையில் என்ன பூஞ்சைன்னா டினியா பெடிஸ். படர்தாமரை சேற்றுப்புண் இருக்குல்ல, அது எதனால் ஏற்படுதுன்னா டினியா பெடிஸ் அப்படின்ற பூஞ்சை. அடுத்து புழுவின நோய்களில் மொத்தம் 2 இது இருக்கும். என்னென்னா உருளைப்புழு நோய், யானைக்கால் நோய். உருளைப்புழு நோய் அஸ்காரியாசிஸ், யானைக்கால் நோய் வந்து ஃபிலாரியாசிஸ். அஸ்காரிஸ் அப்படின்றது என்னென்னா அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படின்ற புழுக்களால் உருளைப்புழு நோய் ஏற்படுகிறது. அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அப்படின்ற புழுக்களால் உருளைப்புழு நோய் ஏற்படுகிறது. இதை வந்து என்ன உருளைப்புழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உருளைப்புழு நோய் என்ன சொல்கிறாங்கன்னா உருளைப்புழுக்கள் என்ன இதனால் ஏற்படுதுன்னா அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். அடுத்து யானைக்கால் நோய் எதனால் ஏற்படுதுன்னா உச்சரீரியா பான்கிராஃப்டி. ஓகேங்களா? ஸோ புழுக்களில் மொத்தம் 2 தான். அஸ்காரிஸ் உருளைப்புழு நோய், யானைக்கால் நோய். உருளைப்புழு நோய் எதனால் ஏற்படுது? அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ். யானைக்கால் நோய் எதனால் ஏற்படுது? உச்சரீரியா பான்கிராஃப்டி. அவ்வளோதான். இந்த 2 பாயிண்ட் மட்டும்தான் பார்த்தா போதும். இந்த புழுவோட யானைக்கால் நோய் இருந்த புழுவோட வாழ்க்கை சுழற்சி வந்து மனிதன் மற்றும் பெண் கியூலெக்ஸ் கொசு அப்படின்ற 2 விருந்தோம்பிகளை கொண்டு நிறைவடைகிறது அப்படின்றாங்க. பெண் யானைக்கால் புழுவால் மைக்ரோபைலேரியா லார்வாக்கள் எனப்படும் இள உயிரிகள் தோற்றுவிக்கப்படுகின்றன. அது பெண் யானைக்கால் புழுவால் எந்த உயிர் தோற்றுவிக்கப்படுதுன்னா எந்த இளம் உயிர் தோற்றுவிக்கப்படுதுன்னா மைக்ரோபைலேரியா லார்வாக்கள். அவ்வளோதான். இப்போது புழுவின நோய்கள் மொத்தம் எத்தனை? 2 பார்த்தோம். என்னது? உருளைப்புழு நோய். உருளைப்புழு நோய் எதனால் ஏற்படுது? அஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் அதனால உருளைப்புழு நோய் ஏற்படுது. யானைக்கால் நோய் எதனால் ஏற்படுது? உச்சரீரியா பான்கிராஃப்டி. அவ்வளோதான். இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு டாபிக் பொதுவான மனித நோய்கள் முடிச்சாச்சு. இப்போ 2வது டாபிக் என்னது? தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பாதுகாப்பு. மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன். இது ஜஸ்ட்டு கதை தான் கொடுத்துருப்பாங்க. சுத்தமாக இருக்கணும், குளிக்கணும், கை கழுவணும்,
சுத்தமான ஆடை அணியணும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. டைஃபாய்டு, அமீபியாசிஸ் மற்றும் உருளைப்புழு நோய் போன்ற பல்வேறு தொற்று நோய்கள் தொற்றுள்ள உணவு மற்றும் நீரின் மூலம் பரவுகிறது. டைஃபாய்டு, அமீபியாசிஸ் மற்றும் உருளைப்புழு நோய் இது எல்லாமே வந்து தொற்றுள்ள உணவு மற்றும் நீரின் மூலம் பரவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், இந்த 2 டாபிக் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் பார்த்தாச்சு. ரிமைனிங் டாபிக்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.